குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஜய ரகுவீர ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्ष्यममृतात्. ஸ்ரீ பெருந்தேவி நாயகி சமேத ஸ்ரீ தேவாதி பிரசன்ன வரதராஜ சுவாமி இத்திருக்கோயில் மிகவும் பழமை பெருந்த திருக்கோயில். கிபி 1004 இத்திருக்கோயில் கட்டப்பட்டதாக கல்வெட்டு சான்று உள்ளது. முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் 19வது ஆண்டு அடூர் பரந்தாமன் ஒரு சிற்றரசன் இங்கே வேட்டைக்கு வரும்போது திடீர்னு கண் மங்கி, நான் எனக்கு 6 மாதத்தில் திருக்கோயிலை கட்டி முடிச்சுனா உனக்கு கண்ணு தருது. அதன்படியே சபதத்தை அன்றைக்கே கண்ணு தெரிஞ்சு இந்த இடத்துல உட்காந்து 6 மாதத்தில் இந்த திருக்கோயிலை கட்டி முடித்ததாக வரலாறு கல்வெட்டு சான்று உள்ளது. கிபி முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் 19வது ஆண்டு அடூர் பரந்தாமன் ஒரு சிற்றரசன் நேத்திர தரிசனம் பெற்ற திருக்கோயில். இங்கு பெருந்தேவி தாயார், பிரசன்ன வரதராஜ பெருமாள் மற்றும் விக்ஷசேனர், நம்மாழ்வார், உடையவர், எதிராஜன், தேசிகன் எல்லா ஆழ்வார்களும் இங்கே ஏழை பண்ணி இங்கே மிக போக்கியமாக நடந்தது. இந்த திருக்கோயில் இந்த அக்ரஹாரம் கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளாக பழமை பெற்றுள்ள அக்ரஹாரம். இந்த அக்ரஹாரத்தில் 80 வீடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த 80 வீட்டினுடைய வகைராக்களும் இப்பொழுது வந்து பெருமாளை சேவித்து பேரன்பு பெற்று எல்லா வளங்களையும் பெற்று நிறுவி வாழ எல்லாம் வல்ல இந்த எம்பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ சுவாமியுடைய அனுக்கிரகம் பெற்றுயுமாறு பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சில ஆண்டுகளிலே பாலாலயம் நடைபெற உள்ளது. சரியாக இந்த திருக்கோயிலை கட்டி முடித்து கிபி 1004 கட்டினது. 2004 ராஜகோபுரம் உண்டாகி முக்கியமாக சேவை சாதித்து கொண்டு வருகிறார். இன்னும் இங்கு வந்து போகிறவர்கள் அடுத்த ஆண்டுக்குள் நன்றாக ரீச் ஆகிடும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். வசதி குறைஞ்சிருந்தால் வசதிகள் ஏற்றம் கொடுக்கும், உத்தியோக வாய்ப்புகள் கொடுக்கும். எல்லா வளங்களும் இந்த எம்பெருமாள் நன்றாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார்.